கிட்னி ஃபெயிலியர் வந்து திடீர்னு ஆகுது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நீர் போதாண்மை தான். ஓகேங்களா, வாட்டர் உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வாங்குவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த டயரியா, நம்மளுக்கு நிறைய டைம் வந்து லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கலாம், வாமிட் ஆகிட்டே இருக்குன்னா திடீர்னு நீர் போதாண்மை போகும். இல்லை ஆக்சிடென்ட்டு, திடீர்னு பிளட் லாஸ் நிறைய ஆச்சுன்னா நம்மளுக்கு உடனே திருப்பி நீர் போதாண்மை வந்து ஆகும். அப்போ கிட்னிக்கு போகிற பிளட் சப்ளை குறைஞ்சதுன்னா நம்மளுக்கு உடனே சடனாக ரெனினல் ஃபெயிலியர் வரும். இதை தாண்டி திடீர்னு கிட்னி பாதிக்கிறது இந்த வலி மாத்திரைகள். நிறைய டைம் வந்துட்டு இந்த பேரஸ்டமால் மாதிரி ஒரு சில வலி மாத்திரைகள், அதோட ஸ்ட்ராங்காக டைக்ளோஃபெனாக், இந்த மாதிரி வலி மாத்திரைகள் ப்ரெஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போடும்போது திடீர்னு கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இதெல்லாம் தான் வந்துட்டு மெயின் காரணம் ஃபார் திடீர்னு கிட்னி ஃபெயிலியர். மற்றபடி திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இல்லை, கிரானிக்காக ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு. கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த பிபி பேஷண்ட்டு, ஹார்ட், இந்த இவங்க சுகர் பேஷண்ட்டு, இவங்களுக்குலாம் கிட்னி பாதிப்பு வரதா கிரானிக் கிட்னி டிசீஸ். அக்யூட்டாக திடீர்னு டேமேஜ் வரணும்னா ஒன்று இந்த வலி மாத்திரை, இல்லைனா விஷம் சாப்பிட்டாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீர் போதாண்மை, இதெல்லாம் தான் மெயின் ரீசன் ஃபார் திடீர்னு கிட்னியாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கிட்னி கற்களும் நம்ம எடுத்துக்கலாம், அதுவும் திடீர்னு